தாயிட்டி தேசவிகாரை கெஞ்சித்தும் கரிசனை கொள்ளாத ஜனாதிபதி. பலர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவங்களுக்கு நாமே காரணம். குற்ற கும்பலிடமிருந்து அடுத்தடுத்து வெளிவரும் அதிர்ச்சி தகவல். ஜனாதிபதியால் திறந்து வைக்கப்பட்ட திறப்பு விழா கேட்கலால் எழுந்துள்ள சிக்கல். லஞ்சம் பெற்ற 49 பேர் கைது. வடக்கில் வந்து இனவாதம் வேண்டாம் என பேசும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இனவாதமாக செயற்படும் தாயிட்டு விகாராதிபதியிடம் ஆசீர்வாதம் வாங்கியமை சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. யாழ்ப்பாணம் மண்டித்தீவில் அமைக்கப்பட உள்ள சர்வதேச துடுப்பாட்ட மைதானத்துக்கான நேற்றைய அடிக்கல் நாட்டு விழாவில் சர்வமத தலைவர்கள் வரிசையில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட தாயிட்டு திசவிகாரையின் விகாராதிபதியும் கலந்து கொண்டார். இதன்போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவரிடம் ஆசீர்வாதம் வாங்கினார். தாயிட்டு விகாரியை அகற்றி காணிகளை விடுவிக்க வேண்டும் என காணி உரிமையாளர்கள் தொடர்ச்சியாக போராட்டம் நடாத்தி வரும் நிலையில் அது தொடர்பில் கிஞ்சித்தும் கரிசனை கொள்ளாது ஜனாதிபதி செயற்பட்டமை காணி உரிமையாளர்கள் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. அண்மையில் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தாயிட்டு விவகாரம் பேசப்பட்ட போது எதுவித பதிலும் பேசாது மௌனமாக இருந்த ஜனாதிபதி விகாரைக்கு மாற்று காணிகளை வழங்க துணை போகிறாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது. மக்கள் காணி மக்களுக்கே என்றும் அனைத்து காணிகளும் விடுவிக்கப்படும் என பேசும் ஜனாதிபதி அது தொடர்பில் உண்மையாகவே செயற்படுகின்றாரா என காணி உரிமையாளர்கள் பலரும் விசனம் தெரிவிக்கின்றனர். இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்டு அண்மையில் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட கேகல்பத்ர பாத்மே உள்ளிட்ட குற்றக்குழுவினரிடமிருந்து அதிர்ச்சி தரும் மேலும் பல தகவல்கள் வெளியாகியுள்ளன. அந்த வகையில் மெத்தனியா கண்டைவத்த பகுதியில் 3 கொலை செய்யப்பட்டமையும் மெத்தனியா தோரகொலையாய பகுதியில் 2 இளைஞர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தங்களுக்கு தெரிந்தே நடந்ததாக அவர்கள் வாக்குமூலம் வழங்கியுள்ளனர். இலங்கை போலீசார் இந்தோனேசியாவின் ஜகார்த்தா போலீசார் மற்றும் சர்வதேச போலீசார் இணைந்து நடத்திய கூட்டு நடவடிக்கையில் அண்மையில் கைது செய்யப்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் மற்றும் போதைப்பொருள் கடத்தல்காரர்களான கேகல்பத்ர பத்மே, கமாண்டோ சலிந்த, பெக்கோ சமன் உள்ளிட்டோர் தற்போது 72 மணி நேர தடுப்பு காவல் உத்தரவுகள் விசாரிக்கப்பட்டு வருகின்றனர். இதன்போது இந்த விடயங்களை சந்தேக நபர்கள் தெரிவித்துள்ளனர். தற்போது விசாரணைக்கு உட்பட்டு வரும் 5 பேரில் பெக்கோ சமன் மற்றும் தேம்பிலி லஹுரு ஆகியோர் நேற்று மேல் வடக்கு குற்றப்பிரிவு அதிகாரிகளால் மெத்தனியா மற்றும் எம்பிலிப்பட்டியவுக்கு விசாரணைகளுக்காக அழைத்துச் செல்லப்பட்டனர். பின்னர் அவர்களுடன் தொடர்புடைய ஒரு குழுவினரின் வீடு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. இதன்போது குறித்த குழுவினர் வீட்டை விட்டு வெளியேறிவிட்டதாகவும் அவர்களது தொலைபேசி இணைப்புகளும் துண்டிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இதற்கிடையில் கேகல்பத்ர பத்மே மற்றும் அவரது குழுவினர் கைது செய்யப்பட்ட போது அவர்களிடமிருந்த 28 கையடக்க தொலைபேசிகளை இந்தோனேசிய போலீசார் பறிமுதல் செய்தனர். பின்னர் இந்தோனேசிய போலீஸ் அதிகாரிகள் குறித்த கையடக்க தொலைபேசிகளை இலங்கை போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளதுடன் அவற்றை பயன்படுத்தி மேற்கொள்ளப்பட்டுள்ள தொலைபேசி அழைப்புகள் குறித்து விசாரணைகள் தற்போது தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அரசியல்வாதிகள் உட்பட பல தரப்பினர் தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். ஜனாதிபதியால் யாழில் மேற்கொள்ளப்பட்ட அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்கான திறப்பு விழா கேட்கலில் நல்லாட்சிக்கு அவசியமான வெளிப்படைத்தன்மையும் தகவல் அறிவதற்கான சுதந்திரமும் மீறப்பட்டுள்ளது. ஆகவே அந்த கேட்கலில் காணப்படும் தவறுகள் ஒரேவாறு மறுசீரமைக்கப்படுவது மக்களின் தகவல் அறிந்து கொள்வதற்கான உரிமையினை உறுதிப்படுத்தும் என்பதுடன் அரசு நிதி செலவிடப்படுவதன் வெளிப்படைத்தன்மையினையும் அதிகரிக்கும் என வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை தவிசாளர் தியாகராயா நிரோஸ் தெரிவித்தார். நேற்று திங்கட்கிழமை யாழுக்கு விஜயம் செய்த ஜனாதிபதி கடவுச்சீட்டு அலுவலகம் மற்றும் விளையாட்டு திடல் துறைமுகம் என்பவற்றின் ஆரம்ப பணிகளை மேற்கொண்டார். அவரினால் கடந்த ஆட்சியாளர்களைப் போல் ஆரம்ப நிகழ்வுகளுக்கு பெரும் பணம் செலவிடப்படாமை எளிமையான முறையில் மேற்படி நிகழ்வுகள் மேற்கொள்ளப்பட்டமையை நாம் வரவேற்கின்றோம். எனினும் நல்லாட்சி தத்துவம் மீறப்பட்டுள்ளது. எவ்விடத்தில் திறப்பு விழா கேட்கலில் மக்களின் பணமன்றி மற்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசு நிதி என்பது மக்களின் பணமாகும். அதனை தொகைகள் குறிப்பிடாது குறிப்பிட்டதனை நாம் அறிவார்ந்த பார்வையில் விசேடமான மாற்றம் என்று கூற முடியாது. அரசு நிதியில் எவ்வளவு தொகை திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்டது என்பது கல்வெட்டுகளில் குறிப்பிடப்படாமல் விடப்பட்டமை அரசின் நிதி தொடர்பான வெளிப்படைத்தன்மையை கேள்விக்குள்ளாக்குகின்றது. நிதி செலவிடலில் தொகைகள் வெளியிடப்படும் போது மக்களின் நிதி காத்திரமாக பயன்படுத்தப்பட்டதா என பொதுமக்களால் விளங்கிக் கொள்ள முடியும்.
ஆகவே மக்கள் தகவல்களை பெறுவதற்கான வழிமுறையை இலகுபடுத்துவதில் அரசாங்கம் தோல்வி கண்டுள்ளது கவலை அளிக்கின்றது. பொது நிதி தொடர்பில் பொறுப்பு சொல்வதற்கான அரசியல் பொருளாதார ரீதியான நல்லாட்சியின் அளவுகோலுக்கான கல்விசார் அடிப்படையும் இலங்கை போன்ற நாடுகளில் அரசாங்கங்கள் திட்டங்களை ஆரம்பிப்பது பின்னர் கைவிடுவதும் சகியம். அவ்வாறான நிலைக்கு போதுமான நிதி திட்டமிடலின்றி அபிவிருத்திகளை அரசியல் ரீதியில் ஆரம்பிப்பதும் ஒரு காரணமாகும். அடுத்து மேலதிக நிதியின்றி திட்டங்கள் தடைப்படுகின்றன. சில திட்டங்கள் சரியான ஆய்வுகள் மேற்கொள்ளப்படாமையினால் தோல்வியடைகின்றன. அவ்வாறான நிலையில் அப்படியாக தோல்வியடையும் கட்டுமானங்கள் பற்றி கணக்காய்வு மேற்கொள்ளப்படும் அதேவேளை மக்களின் தீர்ப்புக்கு அரசியல் தலைவர்கள் முகம் கொடுக்க வேண்டும் என்பது ஜனநாயக சம்பிரதாயமாகும். ஆகவே ஜனாதிபதியின் பெயர் குறிப்பிட்டால் திட்டத்தின் வெற்றி தோல்விகள் பற்றி மக்கள் மதிப்பிடுவது இலகுபடுத்தப்படும். திட்டங்களின் வெற்றி தோல்விகளின் பொறுப்பு குரலை வரலாற்று ரீதியில் தலைவர்கள் பெறுவார்கள் என்ற நிஜதியை உணர்த்தும். ஆகவே தலைவர்கள் சரியான நிபுணத்துவத்துடன் செயற்படுவதற்கு அது வழிநடத்தும். ஆகவே இவைகள் ஜனாதிபதியினால் ஜாலில் மேற்கொள்ளப்பட்ட அபிவிருத்தி திட்ட கற்களில் மீறப்பட்டுள்ளன. எனவே இது பற்றி அரசாங்கம் கவனத்தில் எடுத்து அந்த திறப்பு விழா கற்களில் அருகில் நிதி செலவு அல்லது ஒதுக்கம் பற்றி வெளிப்படுத்தி உதவ வேண்டும் என வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை தவிசாளர் தியாகராய நரோஸ் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த ஆண்டின் முதல் 7 மாதங்களில் லஞ்சம் பெறப்பட்ட சம்பவங்களுடன் தொடர்புடைய 49 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. குறித்த காலகட்டத்தில் லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு 3937 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. அதன் அடிப்படையில் 72 சுற்றிவளைப்புகள் நடத்தப்பட்ட நிலையில் அவற்றில் 39 சுற்றிவளைப்புகள் வெற்றியடைந்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அதிக அளவில் லஞ்சம் பெற்ற சம்பவங்கள் போலீஸ் திணைக்களத்தில் பதிவானதுடன் இதுவரை 17 போலீஸ் அதிகாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. நீதி அமைச்சு, சுகாதார அமைச்சு, குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம், இலங்கை போக்குவரத்து ஆணைக்குழு மற்றும் பிரதேச செயலகங்கள் போன்ற அரச நிறுவனங்களில் கடமையாற்றியவர்களும் அவர்களில் அடங்குவதாக லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. அத்துடன் கடந்த காலங்களில் லஞ்ச வழக்குகள் தொடர்பாக 27 நபர்களை நீதிமன்றங்கள் குற்றவாளிகளாக அடையாளம் கண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு சூடானின் தொடரும் சீரற்ற வானிலை காரணமாக ஏற்பட்ட மண் சரிவினால் 1000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மண் சரிவானது கடந்த 31ஆம் தேதி பதிவான போதிலும் இன்று உத்தியோகபூர்வமான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. பலர் இந்த மண் சரிவில் சிக்கி காணாமல் போயுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. மீட்பு பணிகளுக்காக ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் பிற சர்வதேச நிறுவனங்களின் உதவி கோரப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.